நீங்க உங்க வீட்ல இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டேஞ்சர் சைன் தான் ப்ரீ டயபிட்டிஸ். அதாவது ப்ரீ டயபிட்டிஸ்னா ஒரு நார்மல் பெர்சன விட பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் அளவுக்கு இருக்காது. நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, உங்களோட ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 110 டூ 125 இந்த ரேஞ்ச்குள்ளவோ, இல்ல HbA1cன்னு சொல்லக்கூடிய கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் 5.7 டூ 6.4% இந்த ரேஞ்ச்குள்ள இருந்தா தான் ப்ரீ டயபிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரீ டயபிட்டிஸ் இருக்கக்கூடிய பெர்சன் அவங்களே அவங்க கம்ப்ளீட்டா நார்மலா தான் ஃபீல் பண்ணுவாங்க. எந்த ஒரு சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம்ஸ் எதுவுமே பெருசா அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரியே ஊர் பிரச்சனை கவனிச்சுன்னு உன் சுகர் பிரச்சனை விட்டுரு. ஐயோ அச்சி பாய மூடு. உன்ன சுகர் விட உன் தொல்லை பெருசாக்குதே. இது வாயிலே குத்தி விடு. வரேன். அப்படி இந்த ப்ரீ டயபிட்டிஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது உங்க பாடியில என்ன நடக்குது அப்படின்னா, ஃபேட் அக்குமுலேஷன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது இப்படியே ப்ராக்ரஸ் ஆச்சுன்னா, கண்டிப்பா ப்ரீ டயபிட்டிஸ் வில் லீட்ஸ் டூ டயபிட்டிஸ். ஸோ நீங்க 35 வயசு, 40 வயசுக்கு மேல இருக்கீங்கனாலே, வருஷத்துக்கு 1லேருந்து ஒரு 2 வாட்டி பிளட் சுகர் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நீங்க அந்த அந்த மாரி பிளட் டெஸ்ட் பண்ணி நீங்க ப்ரீ டயபிட்டிஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, இட் குட் பி ரிவர்சிபிள். ஸோ நீங்க வந்து மறுபடியும் நீங்க நார்மல் ஸ்டேட்டுக்கே போயிரலாம். நம்ம இந்தியால 10% டயபிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா, 15% ப்ரீ டயபிட்டிஸ் தான் இருக்காங்க. ஸோ நம்ம இத எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா, பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு, வெளியில சாப்பிடுறது சுகரு, ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு, நம்மளோட அதிகமான பழம், காய்கறிகள நம்ம உணவு முறையில சேர்த்துக்கணும். அடுத்து 20லேருந்து 30 நிமிஷம் தினமும் நடக்கணும், நல்லா தூங்கணும். ஒரு வெயிட் அதிகமா இருக்கீங்கன்னா 5லேருந்து 7% வெயிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணணும். இஃப் சப்போஸ் நீங்க 35, 40 வயசுக்கு மேல இருந்து பிளட் டெஸ்ட் பண்ணாம இருந்தாலோ, இல்ல பண்ணி நீங்க ப்ரீ டயபிட்டிஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமோ, எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காம நீங்க அப்படியே விட்டீங்கன்னா, கண்டிப்பா ப்ரீ டயபிட்டிஸ் வில் லீட்ஸ் டூ டயபிட்டிஸ். அப்புறம் என்ன? ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி டேமேஜ், ஐ ப்ராப்ளம்னு பல காம்ப்ளிகேஷன்ஸ காஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பதிவு. நம்ம இங்க செய்யக்கூடிய ஒரு தவறுல தான் நாளைக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.